بسم الله الرحمن الرحيم. تحكم بما شئت في وصف خلقه ودع قولهم في مدح عيسى فألقه فإن كان موسى جاز بحرا بفلقه لآياته من قبل نشأة خلقه وجود وبرهان وأخباره تتلى صلاة وتسليم وأزكى تحيتي على المصطفى والآل ما عاقبوا نسلا. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله ما بعد. வித்ரியா ஷரீஃபினுடைய 28வது நாளான இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவருடைய நற்குணங்கள் எப்படிப்பட்டது, அதை எப்படியெல்லாம் நாம் வர்ணித்து சொல்லலாம் என்பதை பற்றி சொல்லுகிறார்கள். முதலாவது வரியிலே சொல்கிறார்கள், தஹக்கம் பிமா ஷிஅத ஃபீ வஸ்ஃபி ஹுல்கிஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணங்களை வர்ணிப்பதன் மீது, அவர்களுடைய நற்குணங்களை வர்ணிப்பதிலே நீ நாடிய விதத்தில் அவர்களை வர்ணித்துக்கொள். வதா கௌலஹும் ஃபி மதுஹி ஈசா ஃபஅல்கிஹி. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்த ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய கூட்டத்தார்கள் எவ்வாறு அவர்களை வர்ணித்து சொன்னார்களோ அந்த சொல்லை விட்டுவிடு. அது என்ன சொல் அப்படின்னு சொன்னா, ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய கூட்டத்தார்கள் கடவுள் என்று சொன்னார்கள். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுள் என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு கூட்டத்தார்கள் சொன்னார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடவுளுடைய மகன் என்றார்கள். இன்னொரு கூட்டத்தார்கள் சொன்னார்கள் 3 கடவுள்கள் இருக்கிறார்கள், அதிலே 3வது ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்றெல்லாம் அவர்களை கடவுளுடைய அந்தஸ்துக்கு உயர்த்தினார்கள். அது கூடாது, அது மார்க்கத்துல இடமே இல்லை, அது ஷிர்க்கும் தான். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாராக இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் அல்லாஹுடைய அந்தஸ்துக்கு உயர்த்தவே கூடாது. எல்லா நபிமார்களை விட, எல்லா ரசூல்மார்களை விட, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பை விட, அல்லாஹுவினால் என்னென்ன படைப்புகள் எல்லாம் படைக்கப்பட்டதோ அத்தனை படைப்புகளை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உயர்வுக்குரியவர்கள், மகத்தானவர்கள். அவர்களை போன்று உலகத்திலே யாருமே இல்லை, யாரை போன்றும் அவர்களும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்ற சாதாரண மனிதரும் அல்ல. அவர்களை போன்ற மனிதர்களாக உலகத்தில் வாழ்ந்தவர்கள் யாருமே இல்லை, இனி வாழ்வதற்கு யாரும் வரப்போவதும் இல்லை. அவர்களுடைய அழகை எடுத்துக்கொண்டாலும் அனைத்திலும் அவர்கள் அழகுல கூட பரிபூர்ணமானவர்கள். அதனால ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தார்கள் ஈசா நபியை அல்லாஹுடைய மகன் என்றும், இன்னொரு கூட்டத்தார்கள் 3வது கடவுள் என்றும், இல்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் கடவுள் என்று சொல்லியும் யாரெல்லாம் சொன்னார்களோ அந்த சொல்லை இங்க விட்டுவிடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கடவுள் என்று சொல்ல வேண்டாம், கடவுளுடைய மகன் என்று சொல்ல வேண்டாம். அது அல்லாத வேண்டிய விதத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீ புகழ்ந்து கொள் என்று சொல்கிறார்கள். ஃபைன்கான மூசா ஜாஸ பஹரம் பிஃபல்கிஹி. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌன் கூட்டத்தினர் விரட்டி வருகின்ற பொழுது நைல் நதி குறுக்கிட்டது. அப்போ மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க, தன்னுடைய கையில் இருந்த கப்பால கடல்ல அடிச்சாங்க. நைல் நதி அடிச்ச இடத்துல கடல் 2ஆக பிளந்து அவர்களுக்கு வழிவிட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய கூட்டத்தார்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் அந்த கடல் நடுவிலே அவர்கள் ஓடிவிட்டார்கள், மறுபக்கம் கரைக்கு போய் சேர்ந்துவிட்டார்கள். அப்ப ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தாலும் விரட்டி வந்தாங்க. இந்த வழியால நாங்களும் போகலாம் நினைச்சு போனாங்க. சரியா நடுவுல வரும்பொழுது அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சாங்க, கடலை சேர்த்துட்டா ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தால் செத்து மடிந்தாங்க. லிஆயாத்திஹி மின் கப்லி நஷ்அத ஹல்கிஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உடலாக, அதாவது மனித உருவத்தில் படைப்பதற்கு முன்னால் அவர்கள் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருந்தார்கள். அதே நேரத்தில் உலகத்துல எத்தனை படைப்புகளையும் படைப்பதற்கு முன்னாலேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துல படைக்கப்பட்டிருந்தார்கள். அது எப்படி என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒளியாக, ஒரு நூறானியத்தாக, ஒரு பிரகாசமாகத்தான் அல்லாஹ் தஆலா முதலே படைத்தார். உலகத்தில் உள்ள அத்தனை படைப்பையும் படைப்பதற்கு முன்னால் மலக்குமார்கள், ஜின்கள், உயிருள்ளவைகள், உயிரற்றவைகள், ஆறுகள், கடல்கள், வானங்கள், பூமிகள் அத்தனையும் படைப்பதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா முதல்ல படைத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியைத்தான், அந்த பிரகாசத்தை தான். அதற்கு பின்னால் தான் மற்ற படைப்புகளை அல்லாஹ் தஆலா படைத்தான். வுஜூதுன் வபுர்ஹான் வ அஹ்பாருஹு துத்லா. இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உலகத்தில் உள்ள அனைத்து படைப்பை படைப்பதற்கு முன்னால் அவர்கள் படைக்கப்பட்டிருந்தார்கள். இவை அனைத்தையும் இந்த குர்ஆனுக்கு முன்னால் வந்த நபிமார்களுடைய வேதங்கள், தௌராத் வேதம், ஜபூர் வேதம்,
இஞ்சில் வேதம், தௌராத் வேதம் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஜபூர் வேதம் தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இஞ்சில் வேதம் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த வேதங்களில் எல்லாம் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகழ்ந்து சொல்லப்பட்டிருந்தது. ஏற்கனவே அவர்களை பற்றி புகழ்ந்துதான் சொல்லப்பட்டிருந்தது. சொர்க்கத்துல கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் மனிதராக படைக்கப்பட்ட நேரத்தில் கூட சொர்க்கத்தினுடைய வாசல்ல லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா பொதிந்திருந்ததை, அங்கு பதியப்பட்டிருப்பதை அவர்கள் பார்த்தார்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், லா இலாஹா இல்லல்லாஹ் என்று போட்டிருக்கிறாய், அதை எழுதப்பட்டிருக்க எனக்கு தெரியும், அது நீதான் யா அல்லாஹ். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் பின்னால் ஒருவருடைய பெயர் போடப்பட்டிருக்கிறது, அது யாருன்னு கேட்ட பொழுது அல்லாஹ் தஆலா சொன்னான், அவரும் உங்களுடைய பிள்ளைதான், உங்களுடைய குழந்தை தான். பிற்காலத்தில் அவர்கள் நபியாக வருவார்கள். ஏன்னா உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகள். நாங்கள் எங்களுக்கு தாய் தந்தை இருந்தாலும் அது அப்படியே நேராக எங்க போய் சேர்கிறது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் எங்க அனைவருடைய வாப்பாவாக இருக்கிறார்கள். சரி, இப்போ நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் எப்படி வேணும்னா புகழலாம். அவர்கள் ஒளியாலானவர்கள், பிரகாசமானவர்கள், எல்லாருக்குமே தலைவர்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள், ஒளியாக்களாக இருந்தாலும் சரி, சாதாரண மனிதராக இருந்தாலும் சரி, உலகத்தில் அத்தனை பேருக்கும் அவர்கள் தான் தலைவர்கள். இப்படி எப்படி வேணுமா போகலாம். ஆனால் சில பேர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், அதாவது சுன்னத்துல் ஜமாத் அல்லாத மற்ற இயக்கங்கள் பின்னால சுத்தி கொண்டு போன சில அறிவு குறைந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் கடவுளுடைய அந்தஸ்துக்கு உயர்த்துவதாக சொல்லி எங்களை அவர்கள் கேவலப்படுத்த பார்க்கிறார்கள். அதாவது நாங்கள் மௌலுதுகள் எல்லாம் ஓதுகிறோம் அல்லவா, அந்த மௌலுதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு உயர்த்தி வைத்திருக்கிறோம். என்னென்றால் உதாரணமா சொன்ன போனால் சுபஹான மௌலுதுல யா நபி ஸலாம் அலைக்கும் என்ற பைத்துல அந்த கஃபாருல் ஹதாயா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து புகழ்ந்து பாடுகிறோம். நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்க கூடியவர்கள் என்று நாங்கள் பாடுகிறோம். இதை அவர்கள் சொல்கிறார்கள், அது எப்படி ரசூலுல்லாஹ் பாவங்கள் மன்னிப்பாங்க, அல்லாஹ் தானே மன்னிக்க கூடியவன் என்று சொல்லி மக்களை திசை திருப்பதாக எத்தனையோ பேர்களை திசை திருப்பிட்டாங்க. அல்லாஹ் தான் மன்னிக்க கூடியவன். இவங்க என்னடா ரசூலுல்லாவை பார்த்து அந்த கஃபாருல் ஹதாயா, அவர்கள் தான் நபியை, நீங்கள் தான் பாவத்தை மன்னிக்க கூடியவன் பாடுறாங்க. பார்த்தீங்களா, சிறுக்கா இல்லையா, அல்லாஹ் தானே மன்னிக்க கூடியவன், ரசூலுல்லாஹ் எப்படி பாவத்தை மன்னிப்பாங்க என்று சொல்லி மக்களை அப்படி மூளைச்சலவை செய்து என்ன செய்கிறார்கள், மக்களை இயக்கங்களின் பக்கம் திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஒரு விஷயத்தை நீங்க இங்க கவனிக்கணும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தவறு செய்கிறான், அவர் மனிதனுடைய மனதை காயப்படுத்துகிறான் அல்லது அடிக்கிறான். அடித்து விட்டு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறான், யா அல்லாஹ் நான் அவனை அடிச்சுட்டு நீ என்ன மன்னிச்சு கொடுக்கிட்ட, அல்லாஹ் மன்னிப்பானா, மன்னிக்க மாட்டான். அல்லாஹுடைய விஷயத்துல நாங்க தவறு செஞ்சாதான் அல்லாஹுடைய விஷயத்துல அல்லாஹ் எங்களை மன்னிப்பான். ஆனா நாங்க இன்னொரு மனிதனுக்கு அநியாயம் செய்தா அந்த மனிதன்கிட்ட போய் பாவத்தை மன்னிச்சுக்கோ, நான் இப்படி செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ, நான் தெரியாம செஞ்சுட்டேன், அந்த மனிதன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு விட்டு அல்லாஹ் கிட்ட கேட்டாதான் அல்லாஹ் மன்னிப்பான். அதுவும் அந்த மனிதன் எங்களை மன்னித்தால் தான் அல்லாஹ் மன்னிப்பான். இப்போ நாங்க போய் அந்த மனிதன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறோம், நான் உங்களை அடிச்சுட்டேன், உங்களை ஏசிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க சொல்லி அவர் மன்னிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப எங்களை மன்னிச்சவர் அல்லாவா? அப்போ ஒரு மனிதன் இன்னொரு மனிதன்கிட்ட பாவத்தை மன்னிப்பு என்ன எங்களை தவற மன்னிக்க சொல்றது. நாங்க ஒரு ஆளை கேவலமா ஏசிட்ட மனுஷனா அது ஒரு பாவம். அதை நாங்க யாரை ஏசிடுவோமோ அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். அவரை மன்னிச்சா தான் அல்லாவே மன்னிப்பார். இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்ல போனா, இப்ப இதெல்லாம் செருக்கு பிதத்துன்னு சொல்லி கொண்டு போறாங்களே இந்த இயக்கங்கள். இல்ல எவனா ஒருத்தர் என்கிட்ட மாட்டினான்னு வச்சுக்கோங்க, நான் அவனை காது புழக்க குட்டு கொடுத்துட்டேன், அல்ல செவிட்டுலே கொடுத்தேன், அல்ல விரட்டி அடிச்சுட்டேன், இதெல்லாம் செருக்கா பிதத்தான கேட்டு ரோட் நட்டு அடின்னு அடிச்சுட்டு நான் யோசிக்கிறேன், அடிக்காம சொல்லி இருக்கலாமோ என்று சொல்லி நான் அவனை கூப்பிட்டு, நான் அவனை அவசரப்பட்டு அடிச்சுட்டேன், என்னன்னே மன்னிச்சுக்கோ, நான் அவனுக்கு அன்பான முறையில் சொல்லி தந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை நல்லா ரத்தம் வர்ற அளவுக்கு நல்லா கொடுத்துட்டு புற மன்னிப்பு கேட்கிறேன் நான் அவனை போய். இப்ப அவனும் ஏதோ என்னைய மன்னிக்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்ப அவன் என்ன அல்லாவாவன் இல்ல. அப்போ நாங்க யாருக்கு என்ன அநியாயம் செய்தோமோ அந்தந்த வகத்தை போய் மன்னிப்பு கேட்கணும். அவங்க மன்னிச்சா தான் அல்லாவே மன்னிப்பான். சரி, இன்னொரு விஷயம் விடுவோம், இன்னொரு விஷயத்தை எடுத்துக்கொள்வோம். அல்லாஹ் தான் மன்னிக்கக்கூடியவன், அப்படித்தானே? அல்லாஹ் மட்டும்தான் மன்னிக்கக்கூடியவன் என்று வச்சுக்கொள்வோம். கியாமத்து நாள் வருகிறது. கியாமத்து நாள்ல எல்லா நபிமார்கள்ட்ட மக்கள் எல்லாம் ஓடுவாங்க, எங்களை காப்பாற்றணும். எல்லா நபிமார்களும் எனக்கு என்னால முடியாது இன்றைய தினம் உங்களுக்கு உதவி செய்ய, நீங்க அந்த நபிட்டு போங்க, இந்த நபிட்டு போங்கன்னு சொல்லி மாத்தி அனுப்பிக்கொண்டே போவாங்க. கடைசியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போவாங்க. அவங்க தான் அல்லாஹ் கிட்ட எங்களுக்காக வேண்டி அந்த மஹ்ஷர் மைதானத்துல கடுமையான வெயில்ல 2 காலை முட்டுக்காலை நின்று அப்படியே சஜிதா செய்து, நீண்ட சஜிதா செய்து எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டு, நாங்க செஞ்ச பாவத்துக்காண்டி அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டு, அவங்க அல்லாஹ் மன்னிப்பு கேட்கிற நேரத்துல அல்லாஹ் எங்களை மன்னிச்சு சுவர்க்கத்துக்கு அனுப்புவான். இப்போ ஒரு கேள்வி, கியாமத்து நாள்ல ஒவ்வொரு நபிமார்ட்டையும் ஓடுவோம் இல்ல,
ஒவ்வொரு நபிமாரும் அவங்களுக்கு ஷிர்க்கு பிதத்தை பத்தி தெரியாது. அவங்க என்ன சொல்லியிருக்கணும்? அடே அல்லாஹ் தான் மன்னிக்க கூடியவன், அல்லாஹ்ட்ட போய் கேளு.